உங்களை விடணும்னா இவங்களை விடணும்னா நாங்கள் மேலே போய் கொடி ஏற்றுவோம், அப்போ தான் இவங்களை விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எங்கள் ஆளுகெல்லாம் சொன்னாங்க, சரி நம்ம ஆளுக பூரா அங்கே இருக்காங்க, அவங்க கொடி ஏற்றிக்கிறட்டும், அப்புறம் நம்ம ஆளுக வந்துடுவாங்க. வெறும் 4 பேர் தான் போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா ஒரு 30 பேருக்கு மேலே போயிருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் விளக்கு போட போகையில் எப்பயும் எங்கள் ஆளுக தான் போவாங்க. அந்த இதெல்லாம் தூக்கிக்கிட்டு 4 பேர் மட்டும்தான் போகணும்னு எங்களை சட்டம் போட்டாங்கப்பா. நாங்கள் போகவே இல்லை. கார்த்திகை விளக்கு அன்னைக்கு அதையும் ஏற்ற விடல. அன்னைக்கு இப்படி தான் பிரச்சனை பண்ணினாங்க. அன்னைக்கு இப்படி தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த 1 மாசமா ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முத்தி போச்சு. எங்களை மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. உங்கள் பேச்சுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம்ல. நேற்று ஏன் 5 பேர்த்த விட்டீங்க? 5 பேரை எதுக்கு நேற்று விட்டீங்க? மேலே எங்களுக்கு 144 ஒரு செகண்டுக்குள்ளே தடை உத்தரவு போட்டாங்கப்பா. போட்டதுக்கு எங்களை வெளியே விட மாட்டேன்ட்டாங்க. தண்ணி வண்டி வரல, குப்பை வண்டி வரல, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியலை. 2 நாள் நாங்கள் சிறை கைதி மணிக்கு உள்ள நாங்கள் அடைஞ்சு கிடந்தோம். என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஊரடங்கு போட்டிருப்போம். இப்போ இவங்களை அடைச்சி போட்டுட்டு இவங்களை நாங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. இவங்களை நாங்கள் விடணும்னா நாங்கள் மேலே அவங்க 4 பேர் தான் போகிறாங்க, கொடியேற்றிட்டு வரட்டும் அப்படின்னு. இப்போ பார்த்தா மொதன்னு போலீஸ்காரவங்க பெரிய பாதுகாப்போடு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இது என்ன நியாயம்? அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். இது கூட ஜாதி கலவரமாக போகுது, மத கலவரம் ஆகிரும். இப்போ முஸ்லீமும் இந்தும் சண்டை இது நாள் வரைக்கும் போட்டதே கிடையாது. ஒன்று மண்ணுமா தான் இருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு எப்படி நாங்கள் கொந்தளிக்கையில் பிரிவினை ஆயிடுச்சு.